அந்த சுந்தரன் சிவன் அல்ல, சாமானிய மானிடன்தான். வீரர்களே, செல்லுங்கள், அந்த சுந்தரனை தேடுங்கள். இருவரும் எங்கு தென்பட்டாலும் அவர்களை கொன்று விடுங்கள். அருணாசுரா, வீரர்களோடு நாமும் செல்ல வேண்டும். அவர்களை பார்த்த மறுகணம் சுந்தரன் மீது முதல் தாக்குதலை நானே நடத்துவேன். சக்தி வாய்ந்த என் ஆயுதத்தைக் கொண்டு. சுந்தரன் சாமானியனோ சிவத்துவமற்ற சிவனோ, எனது அஸ்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது, கொடியது, அவனை அழிக்க வல்லது. எதற்கு தாமதம் குருதேவா? உடனே புறப்படுவோம், விரைந்து சென்று தேடுவோம். இறுதியாக உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், பிடிவாதத்தை துறந்து விடுங்கள். சிவனையும் சக்தியையும் இணைய விடுங்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்த மகிழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மன்னிப்பதற்கும் வாய்ப்புள்ளது. நான் மீனாட்சியின் அன்னையாவேன். உங்கள் அனைவரின் பாவத்தையும் மன்னிக்கும்படி மீனாட்சியிடம் நான் சென்று கூறுகிறேன். என் பாதையை விட்டு விலகு. அவர்களை நான் வதம் செய்த பிறகு உனக்கு மரண தண்டனை வழங்குவேன். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனது சிவனும் சக்தியும் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார்கள். சுந்தரா, கண் திறந்து பார். வனத்தில் உள்ள ஔஷதங்கள் உனக்கு தெரியும் அல்லவா? அங்கு சென்று சர்ப்பத்தின் நஞ்சை நாம் முறியடித்து விடலாம். சுந்தரா, சுந்தரா, எழுந்து வா. சுந்தரா, சுந்தரா, நான் கூறுவது கேட்கவில்லையா? எழுந்திரு. சுந்தரா, கண் திறந்து பார். சுந்தரா, எழு, என்னை பார். சுந்தரா, உன் மீனாட்சி உன்னுடன் தான் இருக்கிறேன். எழு சுந்தரா, கண் திறந்து பார். சுந்தரா, சுந்தரா. நேரம் வந்துவிட்டது. நாம் அனைவரும் இப்பொழுது சிவசக்திக்கு உதவ வேண்டும். மீனாட்சி சுந்தரருக்கு வரவிருக்கும் அனைத்து இடையூறுகளுக்கும் தீர்வு காண வேண்டும். என்னுடன் வானந்தி, இக்கணம் உனது உதவி அவருக்கு தேவை. நிச்சயமாக நாராயணா, இதற்காகத்தானே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். வாருங்கள். கண் திறந்து பார். சுந்தரா, எனது குரல் கேட்கவில்லையா? சுந்தரா, சுந்தரா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா.